அதாவது பார்ட் டைம் எம்பின்றது வந்து சொல்ல, ஏன்னா 5 ஆண்டுகளில் வந்து நான் 2 ஆண்டுகள் தான் இருந்திருந்தேன். ஸோ அதனால பார்ட் டைமா இருக்கும். முழு நேரமாக வருகின்ற தேர்தலில் வந்து ஃபுல் டைம் எம்பியாக இருப்பேன் என்ற இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து அப்பாவின் மறைவுக்கு பின்பு 2021 வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் அது போகப்பட்டுள்ள 2 ஆண்டுகளில் கோவிடை தாண்டி மக்கள் பணி செய்யும் போது பல அல்லல்கள் இருந்தது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு வந்து பல முட்டுக்கட்டைகளை எடுத்தார்கள். ஏன்னா வந்து பாஜக இங்கு வெற்றி பெறவில்லை என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து பல திட்டங்களை வந்து முறியடிக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் பேசி உரிய அதிகாரிகளிடம் பேசி அமைச்சர்களை சந்தித்து நம்ம பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்போ நிலுவையில் உள்ளது. கண்டிப்பாக இருக்காது. அது மோடி அவர்கள் வந்து போதே வந்து குமரி மாவட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அமித்ஷா வரும்போது வந்து ரோட் ஷோவாக தான் இருக்கும் என்று சொல்லுங்க. சமுதாயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 3 முறை அழகு பார்த்த இந்த மக்களையே வந்து விட்டு போனவர்கள் வந்து மக்கள் அக்கறையில் என்ன மேலும் குறை சொல்வதற்காக தான் இருக்கும். அதாவது வந்து வீணா வந்து பணி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நான் மக்கள் பணியில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பணி செய்து கொண்டு தான் வந்துருக்கேன். அதை ஏற்க முடியாமல், அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் இதை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை சொல்லியிருக்கேன். தொகுதி வேட்பாளர் வந்து அதாவது கருத்துக்கள் நிறைய வரும்போது அதை பத்தி நான் விமர்சிக்க விரும்பல. பிஜேபி இவ்வளவு நாளா சொல்லாம ஏன் இப்ப சொல்றாங்க, அதுதான் என்னுடைய கேள்வி வந்து. ஏன்னா வந்து 10 ஆண்டுகளாக வந்து பாஜக ஆட்சியில் இருக்கிறது. இவ்வளவு நேரம் எந்த கருத்தையும் சொல்ல, தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து அதை பத்தி சொல்லுவதில் வந்து என்ன வெறும் அரசியலாக பாக்குறீங்களா? அப்படியே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்தால் ஏன் முன்னாடி இது குரல் கொடுக்கிறது? அதெல்லாம் வந்து முழுமையாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சியின் மீது களங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற தமிழக ஆட்சி மீது களங்கம் கொண்டு வருவதற்காகவே இவர்கள் பேசுகிறார்கள். வசந்தகுமார் படத்தை போட்டு கேட்கிறாரு. அதாவது எப்படி மோடி அவர்களுக்கு ராகுல் பேரை கேட்டால் வந்து பயமோ, அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வசந்த் என்ற பெயரை கேட்டால் பயம் என்று நினைக்கிறேன். அதாவது 2019 மறைந்த என் தந்தையிடம் போட்டியிட்டு தோல்வியடைந்து 2021 நான் ஜெயித்தால் மத்திய அமைச்சர் அப்படி என்று வாக்குறுதி சேர்த்தும் கன்னியாகுமரி மக்கள் வந்து பெருவாளையாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். அதே பணியில் வந்து 2024 சந்திக்கும் போது கண்டிப்பாக அவருக்கு அந்த அச்சம் இருக்கதான் செய்யும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் வந்து பயப்படாதீங்க. எல்லாமே வந்து இரங்கல் இல்லை, ஒவ்வொரு வீட்டில் போய் பார்த்து இருக்கிறோம், அவங்களை எல்லாம் சந்திக்கிறோம். இது நடக்காமல் இருப்பதற்காக பலமுறை அமைச்சர் தலைமையில் வந்து அதிகாரிகளுடன் மீட்டிங் வைத்து இப்போ எல்லாமே ஒரு கண்ட்ரோல்ல வந்து ஒரு சில மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் அதெல்லாம் தவிர்க்கப்படும். கமல்ஹாசன் இருக்காரு இந்தியா கூட்டணியில. ஆனா அங்க வந்து கேரளால வந்து காங்கிரஸ் மலையாளத்திலே பேசிட்டு காங்கிரஸ் அதாவது உலகநாயகன் கமல் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அவர் இந்திய கூட்டணி ஆதரவாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறாரு. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இன்கம் டாக்ஸ் வந்து 1081 அபராதம். இது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இதை வந்து நம்ம தேர்தலில் வந்து சரியான ஆக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இல்ல, அதாவது மத்திய அரசு வந்து தன்னுடைய பவர் பயன்படுத்தி வந்து யாரை வேணாலும் என்ன வேணா செய்யலாம் என்றது 2 சிஎம்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ரொம்ப புறமானது. 2 சிஎம்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சியாக இருக்கும் நம்மளின் அக்கௌண்ட்களை ஃப்ரீஸ் பண்றது எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம முடக்குவதற்காக தான். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தகவல்களும் வந்து எங்களை வந்து வெற்றி படிக்கட்டாக மாறி பல வாக்குகள் வித்தியாசத்தில் பல இடங்களில் பல சீட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்.